ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷப லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு ராகு கேதுகள் யோகம் தரக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்ப்போம். இந்த ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா தனித்து இருக்கணும், எந்த ஒரு கிரகத்தினோட சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யோகத்தை செய்யும். அதில் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு கடகத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா 60% யோகங்களை செய்யும். இதே பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா 90% யோகங்களை செய்யும். மீதி பூசம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களில் இருந்தது அப்படின்னா 80% யோகங்களை செய்யும். அடுத்தது ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களில் இருந்தாலும் 80% யோகங்களை செய்யும். அடுத்தது துலாம் ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா 60% யோகங்களை செய்யும். அதற்கடுத்தது கும்ப ராசியில் ராகுவோ கேதுவோ சதயம் 3ஆம் பாதத்தில் இருந்ததுன்னா 70%, மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா 60% யோகங்களை செய்யும். மீன ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா 70% யோகங்களை செய்யும். மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னா 60% யோகங்களை செய்யும். நன்றி, வணக்கம்.